என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, ஒரு நிமிடம் இதை கேள். இது உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய செய்தியாக கூட அமையலாம். இது உனக்கான தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தைகளை விசுவாசித்து இது அதன் கட்டளைகளின்படி நட. இதையே உனக்கு தேவன் கொடுக்கும் பெரிய ஆயுதம். உன் வாழ்வில் மாற்றங்கள் வளர இந்த வார்த்தைகளை கேள், வார்த்தைகளை விசுவாசி. இப்போதும் நாம் இந்த நிமிடத்தில் எதை பற்றி தியானிக்க போகிறோம் என்று பார்த்தீங்கனால், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற 10 கட்டளைகளை பற்றி உங்களுக்கு என்னுடைய சிந்தனையிலிருந்து வரும் செய்திகளை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த கட்டளைகள் வெறும் சட்டங்கள் மட்டும் அல்ல. அதாவது நம்ம இதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண வேண்டிய சட்டங்கள் மட்டும் அல்ல. மனுஷன் தேவனோடும், தேவன் மனுஷனோடும் சரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய வழிகாட்டுதல்கள்னு தான் நான் சொல்லுவேன். தேவன் மனுஷனை நல்லா வாழணும் அப்படின்னு நினச்சி ஆசைப்படுறாரு. ஆனால் மனுஷங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழி மாறி போகிறாங்க. அந்த வழி மாறி போன மக்களை நல்வழியில் திருப்புறதுக்காக தேவன் நமக்கு கொடுத்தது தான் இந்த 10 கட்டளைகள். இந்த 10 கட்டளைகளை நீ சரியாக ஃபாலோ பண்ண அப்படின்னா உனக்கு பரலோகம் நிச்சயம். இதை டெஃபினட்டாக சொல்லலாம், எங்கேனாலும் சொல்லலாம். நீங்கள் இந்த 10 கட்டளையை ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த 10 கட்டளைகளை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் தன்னை இயேசுவோட பிரதான கட்டளையே என்னென்னா, உன்னை போல பிறரை நேசி அப்படிங்கிறது தான். இந்த முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டின்ஸ்னாலே பொய் சொல்ல மாட்டாங்க, கிறிஸ்டின்ஸ்னாலே சண்டை போட மாட்டாங்க, கிறிஸ்டின்ஸ்னாலே கெட்டவாய் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பெரிய தாட் ஓடிக்கிட்டு இருக்கும். எல்லாருமே அவங்க கிறிஸ்டின்ஸ்னால் அப்படி இருப்பாங்க, கிறிஸ்டின்ஸ்னால் இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே, எல்லா டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ மதிப்பு மரியாதையுமா வைப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கிறிஸ்டின்ஸ் மேலே உள்ள அந்த ஒரு மதிப்பு மரியாதை குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்டளைகளை ஃபாலோ பண்ணாததால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு வருது. அது வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 10 கட்டளைகளை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லணும், உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லணும், உங்கள் ரிலேஷன்ஸுக்கு சொல்லணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லணும். அதெல்லாம் சொல்லி நீ ஃபாலோ பண்ணணும். எல்லாம் இந்த 10 கட்டளை தான் எனக்கு தெரியுமே, நான் எதுக்கு திருப்பி இதை தியானிக்கணும், வாசிக்கணும், படிக்கணும், இதைக்கு ஃபாலோ பண்ணணும்னு நினைக்காதீங்க. கிறிஸ்தவர்களாக இருக்கிற எல்லாருமே இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம முதல்ல கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா, உண்மையான கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்துக்கு அடிபணிஞ்சவங்களாக இருக்கோமா அப்படின்னு பார்த்துட்டு அடுத்து நீங்கள் மற்றவங்ககிட்ட சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிக்கணும். நம்ம கண்ணிலே பெரிய உத்தரத்தை வச்சுட்டு இன்னொருத்தன் கண்ணில் இருக்க துரும்ப வச்சு நம்ம நக்கல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் தேவன் நம்மகிட்ட விரும்புகிறார். அப்போது நீ பரிசுத்தவானாக இருந்தால் உன்னால் வருகிறவர்கள் பரிசுத்தவானாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ 10 கட்டளைகளை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன கட்டளைன்னு பார்த்தீங்கன்னா, என்னை தவிர வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் சாமி, மற்ற யாரும் சாமி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லலை. என்ன சொல்ல வராருன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் முதலிடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறார். இதில் தேவர்கள்னு குறிப்பிடுறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதை பற்றி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் அவர் கர்த்தர் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே கடவுள் தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும், மற்றதெல்லாம் அடுத்து தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு முதல் கட்டளை. சில பேருக்கு என்னென்னா, பணம் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். சில பேருக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ஒய்ஃபு, அவங்க பிள்ளைங்க எல்லோரும் தான் ஃபஸ்ட்டு இருப்பாங்க. எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு திங்கிங் ஃபஸ்ட்டு இருக்கும். ஆனால் எப்படி இருக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கட்டளை தேவன் தான் நமக்கு முதலாக இருக்கணும், மற்றவங்கெல்லாம் அடுத்து இருக்கணும், தேவனே நம் வாழ்க்கையின் ஆண்டவர் அப்படிங்கிறத நாம் புரியணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட முதல் கட்டளையாக இருக்குது. 2வது கட்டளை என்னன்னு பார்த்தீங்கன்னா, விக்கிரகங்களை செய்து வணங்காதே. இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம் இருதயம் தான் தேவனை தேடணும். நம்ம கைகளோ, கால்களோ, கண்களோ தேவனை தேடக்கூடாது. நீங்கள் இப்போ சாதாரணமாக நம்ம நான் இதை தப்பாக சொல்லலை.
இப்போ நம்ம சர்ச்சிலேருந்து வெளியில் போகும்போது சிலுவையை போட்டு போகிறோம். சர்ச்சிலேருந்து வெளியில் போகும்போது சரி, இல்லை கிராஸ் பண்ணும்போதும் சரி, சின்ன வயசில் சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் பிள்ளைங்கலாம் போகும்போது நெத்தியில் அந்த சிலுவையை போட்டுட்டு சர்ச்சை கிராஸ் பண்ணி போவாங்க. அப்போ உண்மையிலே பார்க்கும்போது எனக்கு புல்லரிச்சிக்கும். பரவாயில்லையே, எல்லாருமே தேவனை தேடுறாங்களே அப்படின்னு நினைக்கும். ஆனால் உண்மையாகவே நம்ம தேவனை தேடுறோமா? நம்ம சர்ச்சை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நம்ம வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வருது, வாயிலிருந்து பொய் வருது, வேறு இதர ஆசைகளை தேடி நம்ம இதயம் போயிடுது. அப்போது நம்ம உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது இல்லை. உண்மையான ஆராதனை தான் தேவனுக்கு பிரியமானதாக இருக்கிறது. நம்ம விக்கிரகங்களை வச்சு வணங்கி அதை மட்டும் சேவிச்சு அப்படிங்கிறம்போது கண்டிப்பாக நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமான்னா கண்டிப்பாக கிடையாது. நம்மளுடைய இருதயம் தேவனை தேடணும். அதுதான் இங்கே முக்கியம். நம்ம விக்கிரகங்களை வணங்குறதை விட நம்மளுடைய இருதயத்திலிருந்து தேவனை வணங்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட 2வது கட்டளை. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக அப்படிங்கிறது தான். தேவனுடைய பெயர் ரொம்ப பரிசுத்தமானது. தேவனுடைய நாமமே அதுதான். பரிசுத்தர் 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 அப்படிங்கிற நாமம் தான் தேவனுடைய நாமம். நம்ம அவருடைய நாமத்தை மரியாதையாக பேசணும். நமக்குள்ளே பேசும்போதும் சரி, நம்ம பிற சகோதர சமயங்கள்கிட்ட பேசும்போதும் சரி, தேவனுக்கு உண்டான மரியாதை, தேவனுக்கு உண்டான இடத்த நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். அதில் எந்த ஒரு இடத்துலையும் நம்ம பின்வாங்கக்கூடாது. நம்ம தேவனுடைய நாமத்தை இதெல்லாம் எங்கள் கடவுள் பண்ண மாட்டாருங்க, இதெல்லாம் எங்கள் கடவுள் பண்ண மாட்டாருங்க, அதெல்லாம் எங்கள் கடவுளுக்கு தெரியாதுங்க, அதெல்லாம் அப்படி பண்ண மாட்டாருன்னு நம்ம எந்த ஒரு தூஷண வார்த்தையுமே தேவனை பற்றி பேசக்கூடாது. நம்ம தேவனுடைய நாமத்தை பரிசுத்தமானது அப்படிங்கிறத புரிஞ்சு நடக்கணும். இதுதான் நம்மளுடைய 3வது கற்பனை. 4வது கற்பனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செஞ்சு உன் கிரியைகளை நடப்பி உன்னுடைய வேலைகளை பாரு அப்படின்னு தேவன் சொல்லியிருக்காரு. 7ஆம் நாளோ உன் பரிசுத்த ஓய்வு நாள்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த ஓய்வு நாள் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஓய்வு எடுக்கிற நாள் அது கிடையாது. அது என்ன நாள்னு பார்த்திங்கன்னா, நாம் தேவனை தேடவும் ஆராதிக்கவும் குடும்பத்தோடு இருக்கவும் தேவன் நமக்கு கொடுத்துருக்க ஒரு நாள் தான் அந்த ஓய்வு நாள். அதை யாருமே மறந்துடக்கூடாது. அதனால் 7ஆம் நாளான ஓய்வு நாளை யாருமே வேஸ்ட் பண்ணாமல் தேவனை தேடுறதுக்கும் ஆராதிக்கிறதுக்கும் குடும்பமாக சேர்ந்து தேவனை ஜெபம் பண்ணி ஆராதிக்கக்கூடிய நாளாக நம்ம அந்த ஓய்வு நாளை கடக்கணும். எல்லோரும் நமக்கு ரெஸ்ட் எடுக்க தான் சொல்லியிருக்காரு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு வராமல் ரெஸ்ட் எடுக்கிற வேலையே வச்சுக்கிறாங்க. கரெக்டாக சர்ச்சுக்கு வாங்க, அட்டன் பண்ணுங்கள், தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் பாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன்னு தேவனுடைய பக்தன் சொன்னது போல் எல்லாருமே தேவனுடைய ஆலயத்துக்கு வாங்க. ஆலயம் சொல்வது தான் உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். அடுத்து உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கட்டளைன்னு பார்த்திங்கன்னா இந்த 5வது கட்டளை தான். பூமியிலே உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படிங்கிறது தான். எப்படி தேவன் நமக்கு முதலாவது கற்பனையில் சொன்ன மாதிரி தேவனுக்கு முதல் இடத்த கொடுக்குறோமோ, அடுத்த இடங்களை யாருக்கு கொடுக்கணும்னு பார்த்திங்கன்னா நம்ம பெற்றோருக்கு மட்டும்தான் கொடுக்கணும். பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் தான் தேவனுக்கு பிரியமானது. நீ உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் எதிர்த்து பேசிக்கிட்டு அவங்க சொல்கிறபடி கேட்காம அலைஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நீ தேவனுடைய பிள்ளையாகவும் இருக்க மாட்டேன், தேவனுக்கு பிடிச்ச பிள்ளையாகவும் இருக்க மாட்டேன். பெற்றோருடைய ஆசீர்வாதம் தான் நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்தும். பெற்றோருடைய சாபம் நமக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்க மேலே அந்த சாபம் விழும். அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பூமியிலே நம்மளுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதுக்கு, அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது கட்டளை கிடையாது, ஒரு ஆசீர்வாதம்னே சொல்லணும். நம்மளுடைய ஆயுசு நாட்கள் நீடிச்சிருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுமானா நம்மளுடைய தகப்பனையும் தாயையும் மதித்து அவங்களுக்குள்ள அவங்க சொல்கிறத கேட்டு அவங்க எந்த ஒரு இடத்துலையும் அவங்களுக்கு மரியாதை குறைவு வராத அளவுக்கு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்த 6வது கட்டளை என்னன்னு பார்த்திங்கன்னா, கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்கிறாங்க. தேவன் உயிரை அருமையாக பார்க்குறாரு. அவர் படைத்த உயிரை அவர் அருமையாக பார்க்குறாரு. தேவனுடைய பார்வையில் நம்ம எல்லாருமே தேவனுடைய குழந்தைகள் தான். இப்போ நாம் நம்மளுடைய குழந்தைகளை கெட்டு போகணுன்னு நினைப்போமா, இல்லை கொலை பண்ணணும்னு நினைப்போமா? கண்டிப்பாக மாட்டோம். அதே மாதிரி தான் தேவனும் அவங்களுடைய குழந்தைகளை ஒவ்வொருத்தரையும் அருமையாக பார்க்குறாரு. அப்போ அவங்கள ஒருத்தர் கொலை பண்ணும்போது கண்டிப்பாக தேவன் அதை விரும்ப மாட்டார்.
உங்கள்கிட்ட எல்லாம் வெறுப்பு, கோபம், பகைமை இது எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரு அமைதியான சமாதானமான சூழ்நிலைக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வந்து பல மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக அமையும் அப்படிங்கிற வேறு மாற்று கருத்தே கிடையாது. இந்த 6வது கட்டளையை வந்து கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். கொலை செய்யாதிருப்பாயாக. அதுக்கப்புறம் 7வது கட்டளை பார்த்தீங்க அப்படின்னா விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படிங்கிறது தான். நீ ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இன்னொருத்தருடைய மனைவியையோ இன்னொருத்தருடைய கணவனையோ பார்க்குறது தான் விபச்சாரம். அதாவது அவங்களுக்கு பிடிக்காமல் இல்லை அவங்களுக்கு இஷ்டம் இல்லாமல் நீ வேற ஒருத்தரை தப்பாக நினைக்கிறதே விபச்சாரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கில் சொல்லியிருக்கு. நான் அதை படிச்சிருக்கிறேன். உண்மையிலே அது ஒரு அருமையாகவே இருந்தது. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீ ஒருத்தங்களை தப்பாக நினைக்கிற அப்படின்னாலே நீ மனசளவில் அவங்க கூட விபச்சாரம் பண்ணிட்ட அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ நீ தேவனுடைய கட்டளைகளை மீறிட்ட, உனக்கு வந்து ஆசீர்வாதம் பறிபோக போகுது அப்படிங்கிறதான் அர்த்தம். திருமண வாழ்க்கை வந்து ரொம்ப பரிசுத்தமான, தேவன் இணைத்ததை வந்து யாருமே பிரிக்க முடியாது. நம்பிக்கையும் தூய்மையும் மட்டும்தான் குடும்பத்தை காக்கும். நீ விபச்சாரம் பண்ணாமல் தூய்மையாக நம்பிக்கையாக ஒரு குடும்பத்தை வந்து நகர்த்தினா மட்டும்தான் உன்னுடைய குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமாக அமையும். அதனால் இந்த 7வது கட்டளையை எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். 8வது கட்டளை பார்த்திங்கன்னா திருடாதே, களவு செய்யாதிருப்பாயாக. இந்த கட்டளை வந்து ரொம்ப நேர்மையாக வாழணும் அப்படிங்கிறது தான் குறிக்கும். மனுஷங்களுக்குள்ளே நேர்மை இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இப்போ நான் ஒருத்தங்களுக்கு வந்து பிரியமானவனாக இருக்கணும் அப்படின்னா அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு அவங்களுக்கு இஷ்டப்படி நடந்து அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் பிரியமானவனாக இருப்பேன். இல்லைன்னா நான் கண்டிப்பாக பிரியமானவனாக இருக்க மாட்டேன். அதனால் நம்ம மற்றவங்களுக்கு எப்படி இருக்குமோ இல்லையோ நமக்கும் நேர்மையாக இருக்கணும். மற்றவங்களோடத ஆசைப்படாமல் நமக்கு என்ன கிடச்சிருக்கோ அதை வச்சு திருப்தி அடையணும். நம்ம உழைப்பில் நம்ம வாழணும். இதுதான் 8வது கட்டளையான களவு செய்யாதிருப்பாயாக எங்கிறத சொல்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பொய் உன் வாயிலிருந்து வரவே கூடாது. பொய் உறவு வந்து உடைக்கும். பொய் வந்து நீ இப்போ இவ்வளோ நாள் நீ நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் நல்லா ரிலேஷன்ஷிப்பில் இருந்த அப்படின்னாலும் நீ சொல்கிற ஒரு பொய் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை உடைக்கிறதா கண்டிப்பாக அமையும். உண்மை பேசுவது தான் தேவனுக்கு பிரியமானது. நீ பொய் சொன்னோன்னா கடவுளுக்கு வந்து பிரியமான பிள்ளையாக இருக்கவே முடியாது. அதனால் நீங்கள் பொய் சொல்கிறத சின்ன சின்ன விஷயங்கள்லையும் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா பெரிய பெரிய செயல்களில் வந்து கடவுள் வந்து ஆசீர்வதிப்பார்ன்ட்டு கண்டிப்பாக நீங்கள் நம்பலாம். இந்த வார்த்தைகள் வந்து கண்டிப்பாக நீங்கள் விசுவாசிக்கணும். கடைசி பார்த்தீங்க அப்படின்னா இச்சியாதிருப்பாயாக, பேராசைப்படாதே. இதுக்குள்ளே அதுதான், நீ அவன்கிட்ட அவ்வளோ இருக்குது நம்மகிட்ட இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேராசைப்பட்டுட்டனாலே உன் சமாதானம் வந்து கெட்டு போயிடும். தேவன் உனக்கு கொடுத்ததை வச்சு நீ சந்தோஷமாக வாழ கற்றுக்கிடணும். தேவனுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கிடணும். இதுதான் பிறருடைய பொருளை ஆசைப்படாதே, இச்சையாதிருப்பாயாக அப்படிங்கிறதுக்குள்ள முக்கியமான அர்த்தம். உன் பேராசை வந்து உன்னோட சமாதானத்தை கெடுக்கும். அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்க. பேராசை இல்லாமல் ஆசீர்வாதமான வாழ்க்கையை நீ கண்டிப்பாக அமையணும். இந்த 10 கட்டளையும் மனிதனை கட்டுப்படுத்துறதுக்காக அல்ல, அவங்கள வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக தான் தேவன் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறு, உன்னை போல பிறரிடத்தையும் அன்பு கூறு. நீ எப்படி இப்போ நீ உன் கையில் நீயே கல்லை தூக்கி போட்டுருவியா? இல்லை நீயே பிளேடை வச்சு கையை வெட்டிக்கிடுவியா? இல்லை. அதே மாதிரி நீ உன் பாடியை எவ்வளோ லவ் பண்ணுறியோ அதே மாதிரி அடுத்தவங்களையும் நீ லவ் பண்ண, அடுத்தவங்கள்ட்டையும் நீ அன்பு செலுத்து அப்படின்னு தான் தேவன் நமக்கு சொல்கிறார். அதனால் நம்ம தேவனை நேசிக்கணும்னா பெற்றோரை மதிக்கணும், உண்மையாக வாழணும், பரிசுத்தமாக நடக்கணும், களவு செய்யாமல் இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. தேவனுடைய வழியில் நடக்கணும்னா நம்மளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக அமையும். இந்த வார்த்தைகளை வந்து தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.